கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இனிய காலை வணக்கத்தோடு நாம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ச்சியாக நாம் வேதத்தை கற்று வருகிறோம். கற்றல் என்பது அது வயது வரம்பில்லை, நேர காலமும் இல்லை. எப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்கின்ற பொழுது அது நம்முடைய அறிவுக்கு அது விருந்தாகும். இரண்டு விதமான அறிவுகள் இருக்கிறது. உலக பிரகாரம் அறிவு, தேவனுடைய அறிவு. அவை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய அறிவு, தேவனை அறிகின்ற அறிவு. என்றால் தேவன், வேதம் சொல்லுகிறது தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்று. நம்முடைய வளர்ச்சி அவரை அறிகின்ற அறிவிலே தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி எப்பொழுது வரும் என்றால், அவரை எந்த அளவுக்கு நாம் அறிகின்றோமோ, எந்த அளவுக்கு அறிகின்ற அறிவில் வளருகின்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் காணப்படும். ஆகவே தான் வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஜீசஸ். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். பாருங்கள், கிருபையில மட்டுமல்ல, அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள் என்று பார்க்கிறோம். ஆனா கிருபையை நாம் அதிகமா கவனிக்கிறோம். அவரை வளருகின்ற, அவருக்குள் வளருகின்ற வளர்ச்சியை கவனிக்க தவறுகின்றோம். அதிகமாய் கிருபை நமக்கு இருக்கிறது, கிருபை தேவை, கிருபை நல்லது என்பதெல்லாம் உணர்கின்றோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையிலே மட்டுமல்ல, அவரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள். திரும்ப ஒரு முறை வாசிங்கள் அந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். கிருபையிலும் அது தொடர்கிறது, அந்த வார்த்தை தொடர்கிறது. கிருபையிலும் அப்படி என்றால் அதுல மட்டுமல்ல, அவரை அறிகின்ற அறிவிலும் நீங்கள் வளர வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது. எனவே தான் நாம் அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாளிலே கூட நாம் இந்த இணையதளத்தின் வாயிலாக அதை பெற்றிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலவசமாய் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். உண்மையாக கற்றல் என்பது இலவசமாய் கற்றுக்கொள்வது இல்லை. அது நல்லது இல்லை. பணம் கொடுத்து அதுக்கான ஃபீஸ்கள் கொடுத்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான கற்றல் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே நிறைய பணம் செலவழித்து தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு கோர்ஸ் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய பணங்கள் கொடுத்து தான் செய்கிறார்கள். அதுபோல ஆண்டவருடைய காரியத்திலையும் கூட, வேத படிப்பிலும் கூட அதுவும் இலவசமாய் செய்வதில்லை. வெளிநாடுகள் எல்லாம் கவனித்தால், வெளிநாட்டிலே உள்ளவர்களை கவனித்தால், உண்மையாக வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த காலேஜ்கள், பைபிள் காலேஜ் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய பணம் செலவழித்து தான் படிப்பிக்கிறார்கள். அதுபோல பைபிள் காலேஜ் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களும் நிறைய ஃபீஸ் நாம கட்டணங்கள் செலுத்த வேண்டும். ஆனால் சில வேளை அவர்கள் இலவசமாய் கற்றுக் கொடுக்கிறார்கள்னா அதுல ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது ஸ்பான்சர் செய்வார்கள். அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வைத்துத்தான் அவர்கள் இந்த இலவச கற்றலுக்கும் போகிறார்கள். என்றாலும் அது இலவசம் அல்ல. யாரோ ஒருவர் என்ன செய்கிறார், அதற்காக அந்த பண கட்டணத்தை செலுத்துகிறார். இப்ப நாம் சும்மா நார்மலாக நாம் பயன்படுத்துகிற பரிசுத்த வேதாகமம், வேதாகமத்துல பலவித வெரைட்டிஸ்கள் இருக்கு. அதனுடைய தரங்கள் இருக்கு. தரம் என்றால் அந்த பைபிள் வாங்குறது குறைந்த விலை, கூடின விலை,
நிறைய விலைகள் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. என்றாலும் ஒரு நார்மல் பைபிள் என்று ஒன்று இருக்கு. அது சும்மா சும்மா காமனா இருக்கும். அது எல்லாரும் வாங்கக்கூடியதாய் வைத்திருக்கிறார்கள். இப்ப நான் நினைக்கிறேன், இலங்கையில ஒரு ரூ. 500 பணம் வரும் நினைக்கிறேன். இந்தியாவுல ஒரு ரூ. 100 அப்படி வரும். அந்த சும்மா நார்மலா வாங்குற பைபிள். ஆனா அதனுடைய விலை அது அல்ல. அதை பார்க்கிலும் பல மடங்கு. ரூ. 500 அல்ல. ரூ. 500 அது வாங்க முடியாது. ரூ. 100 அது வாங்க முடியாது. ஆனால் அதை யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ அதுக்கு முதலீடு காசு பணம் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே தான் அதை சீப் ரேட்டுக்கு, அது குறைந்த கட்டணத்துக்கு அந்த பைபிள் விற்பனை ஆகிறது. ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், யாரோ அதுக்கு பணம் கொடுத்ததுனால அது கொஞ்சம் மலிவான விலையிலே நமக்கு கிடைக்கிறது. ஆகவே எதுவும் நாம இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எதையுமே இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. கற்றல் என்கின்ற பொழுது அது கற்றுக் கொடுக்கிறவர் இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது, போக்குவரத்துகள் இருக்கிறது, அதற்கான பிரயாசங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த நாளிலே இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களுக்கு இலவசமாய் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ஒரு பெரிய முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த முக்கியத்துவம் உணர்வதில்லை. அது என்ன சும்மா ஏதோ அவங்க லாபத்துக்காக ஏதோ செய்கிறார்கள் என்ற போக்குல நிறைய பேர் இதை என்ன செய்யற அசட்டை பண்ணுகிற. ஒரு நாளைக்கு வருவார்கள், ஒரு நாளைக்கு வரமாட்டார்கள். ஒரு நாளைக்கு அது அது எல்லா விதத்திலையும் கலந்து கொள்வார்கள். அங்கே இங்கன்று 4 பக்கம் காலை வச்சு கொண்டு எதுலையுமே உண்மையா இருக்க மாட்டார்கள். பைபிள் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் தான் அநேகத்துல அதிகாரியா இருப்பான். நம் கொடுக்கப்பட்ட ஒரு சிறு விஷயத்துல கூட நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் அநேகத்துல நாம என்ன செய்ய முடியும், ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அடிப்படை சத்தியத்தை நாம் பேசிக்கல் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அடிப்படை இல்லாமல், இன்றைக்கு அஸ்திபாரம் இல்லாமல் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டுகிறார்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிறார்கள். காரணம், அதுல ஒரு பேசிக், அதாவது அஸ்திபாரம் இல்லை. அஸ்திபாரம் மிக அவசியம். ஆகவே அஸ்திபார உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. வேதத்தை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். இது ஒரு பெருங்கடல். இதை நாம் ஒரு 5 வருஷம் வாசித்து விட்டால், எனக்கு எல்லாம் தெரியும். 10 வருஷம் பைபிளை வாசித்து விட்டேன், கேட்டு விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நான் இந்த வேதாகமத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு அநேகர் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ஏதோ உலக பிரகாரமா ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஒரு பட்டத்தை பெற்று கொண்டு வந்து ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் இப்ப எல்லாம் ஓவர், என்னுடைய எல்லாம் முடிந்து விட்டது, ஓகே, இனி நான் கற்றுக்கொள்ள தேவையில்லை, இனி நான் கற்றுக் கொடுக்கிறவன் என்று சொல்லி நினைக்கிறார்கள். சரியான பிழை. ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு டீச்சிங் செய்வீர்கள் என்றால், இப்ப ஒரு ஆசிரியராய், ஒரு ஆசிரியையாய் நீங்கள் பணியாற்றுவீர்கள் உங்களுக்கு தெரியும். உலகப்புற கவர்மெண்ட்ல ஒரு ஆசிரியராய் நீங்கள் படித்து கொடுப்பீர்கள் என்றால், கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். சும்மா இல்லை, சும்மா என்றைக்கோ ஒரு 4 வருஷம் படித்து விட்டு பட்டம் பெற்று வந்து டீச்சராய் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 4 வருஷம் படிச்ச படிப்பு போதாது. ஆகவே சிலபஸ் ஒரு முறையும் படித்து ஆயத்தமாகிதான் பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால இப்போ உள்ள முறைகளா இருக்கிறது. சும்மா முந்தி காலம் மாதிரி காலாட்டிக்கிட்டு போய் தூங்கிக்கிட்டு எல்லாம் இப்ப பாடங்கள் நடத்த முடியாது. இப்ப பாடம் நடத்துறவங்களுக்கு சரியான கஷ்டம். என்னால் அவர்கள் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எக்ஸாம் எழுத வேண்டும். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. அதுபோல நாம் இங்க வேதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நாம ஏதோ ஒரு 2 வருஷம் 10 வருஷம் கற்றுவிட்டோம், இதுக்கு மேல் கற்றுக்கொள்ள தேவையில்லை
என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒரு மமதை என்றா ஒரு பெருமை, ஒரு தாழ்மை இல்லை, கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் தேவ கிருபையினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல வந்து இந்த நாள் துவங்குகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஒரு சிலாக்கியம். பிரியமானவர்களே, அந்த வகையில நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது உங்களுடைய வீட்டை வேதபாடத்தை நீங்கள் அல்ல தட்டக்கூடாது, தட்டி கழிக்க கூடாது. ஏன்னால் உங்களுடைய வீட்டை தேடி கதவை தட்டுகிறார் என்றால் அது இதுதான். உங்கள் வாசற்படி ஒவ்வொரு நாளும் தட்டப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக தேவன் தட்டி ஏற்கின்றார். கவனிங்கள், இதுல இணைப்பில விசேஷம் பாஸ் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருக்கும் போன் பண்ணி ஒரு ஊக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். எதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் இந்த இணைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பில் நாம் அநேக வார்த்தைகளை நாம் கற்று வருகிறோம். பல தலைப்புகளிலே பல வேத பாடங்களை கற்றறிந்திருக்கின்றோம். இந்த புது வருடத்திலிருந்து புதிய தலைப்பாகிய கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பில் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். அவர் கடவுளுடைய ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் தன்னுடைய நோக்கங்களையும் அவர் வேதாகமத்தின் வாயிலாக எங்களுக்கு அறிய தந்திருக்கிறார். வேதாகம் வந்து ஒரு ஊடகம். நான் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டது போல இந்த ஊடகமானது முதல் ஆரம்பிக்கப்பட்டது. தேவனுடைய ஊடகம்தான் முதல் ஊடகம். கவனியுங்கள். ஆகவே அதுல ஊடகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 வகையான ஊடகத்தை கவனித்தோம். ஒன்று எலக்ட்ரானிக்கல் மீடியா, அடுத்து பிரஸ் மீடியா. இளத்தரணியல் ஊடகம், அடுத்தது அச்சு ஊடகம் என்று பார்த்தோம். ஆனால் இந்த 2 ஊடகமும் ஆதியிலே நாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய காலத்திலே அங்கே பார்த்தோம். முதலாவது காணொளி, வானொலி. காணொளி, வானொலி என்று பார்த்தோம். காணொளிக்கு என்ன சொல்றது? டெலிவிஷன். டெலிவிஷன் என்றா தூரத்திலிருந்து காண்கின்ற காட்சி. வானொலி என்றா வான்வழியாய் நாம் காண்கின்ற ஒரு காட்சி. ஆகவே இவைகளை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்தார் என்று பாருங்க. எழுத்தாளர், அவர்தான் எழுத்தாளர். முதல் ஜேர்னலிஸ்ட் தேவன், முதல் ஊடகவியலாளர் தேவன், முதல் வானொலி, தூரதரிசனம், தொலைக்காட்சி, தொலைவில் இருந்து காட்சியை காட்டி தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய வார்த்தையை மக்களோடு பேசினார். அதுபோல வான்வழியாய் சத்தம் வந்தது. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் தூரத்தில் இருக்கிறார். ஆனா தூரத்திலிருந்து தன்னுடைய காட்சிகளை காட்டுகிறார், தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதை மக்கள் கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு தான் நவீன முறையில எல்லா எக்யூப்மெண்ட்ஸுகள், எல்லா விதமான கருவிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு இதை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் தேவன் தம்முடைய வார்த்தையை துணிக்க பண்ணினார், கேட்க பண்ணினார். 2 வகையாக, காட்சியினூடாகவும் எழுத்தினூடாகவும் அவர் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய நோக்கங்களை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்வது, எப்படி மனிதன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மிக ஆழமாய் அவர் தன்னுடைய ஊடகத்தினூடாக தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊடகம்தான் இந்த நாளிலே நாம் கைகளிலே வைத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமம். சரி, இந்த ஊடகத்தை தவறான முறையிலே பயன்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் இந்நாள் சமகாலத்திலே இருக்கிறது என்பதையும்
இந்த ஊடகம், அதாவது இரத்தார்கள் இருக்கிறார்கள் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒன்று உண்மையான மெய்தேவன், உண்மையான கடவுள். இன்னொன்று பொய்க்கடவுளாகிய சாத்தான். ஆனால் இந்த மெய்க்கடவுள் தான், மெய்தேவன் தான் சாத்தானையும் படைத்தார். அதாவது சாத்தானாக படைக்கவில்லை, அவன் ஒரு கேருபாக, ஒரு தூதனாக தேவன் படைத்தார். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாய் பெருமை கொண்டு தானும் தேவனைப் போல ஆக வேண்டும், தானும் தேவனை விட உயர வேண்டும் என்ற அகங்காரத்தினால் அவன் கீழே சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டான். முதல் தேவன் அவனை சாத்தானாக படைக்கவில்லை, அவனை தூதனாக கேருபாக படைத்தார். அவன் பின்பு விழுந்து போன பிறகுதான் அவன் சாத்தான் என்கின்ற ஒரு பதவியை அவன் ஏற்றுக்கொண்டான். சாத்தான் என்பதின் அர்த்தம் யாருக்காவது சொல்ல தெரியுமா? சாத்தான் என்பதற்கு அர்த்தம் என்ன? எதிர்த்து நிற்பவன். எதிர்த்து நிற்பவன் அர்த்தம். சாத்தானுக்கு சரியான அர்த்தம் எதிர்த்து நிற்பவன். அவன் என்றைக்குமே தேவனுக்கு எதிராய் நிற்பவன். இந்த சாத்தானுக்கு சொந்தமான உலகமும் கிடையாது, சொந்தமான ஜனங்களும் கிடையாது, சொந்தமான பைபிளும் கிடையாது. இப்ப வேற வேற மதத்துல ஒரு இதுகளை வைத்திருக்கிறார்கள், அது அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. குரானா இருக்கலாம், பகவத்கீதையா இருக்கலாம், ராமாயணமா இருக்கலாம், இந்த உலகத்துல எத்தனை வேதங்கள் என்று சொல்லுகிற சமய சார்ந்த எந்த ஒரு வேதங்களா இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. அது அவனுக்குள்ளே இருக்கிற அது பரிசுத்த வேதாகமும் கிடையாது. அதெல்லாம் கற்பனைகள் மற்றும் தாங்கள் நினைத்ததை எழுதப்பட்ட ஒரு கதை வரலாறுகள், அப்படித்தான் அதுகள் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமமோ அது மெய்யாய் இருக்கிறது. அதுதான் மெய், அதுதான் சத்தியம். மெய்யான வழி பரிசுத்த வேதாகம். அதுல எந்த விதமான பொய்யும் இங்கு காண முடியாது. ஆகவே பிசாசு என்ன செய்கிறான்? அவன் தன்னை தேவன் போல இருப்பதற்கு தானே ஆசைப்பட்டான். ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய காரியம் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திலே அவனுடைய ஊடுருவலும் இருக்கின்றது. இதை இன்றைய கிறிஸ்தவர்கள் அதிகமாய் அறிவதில்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. இந்த 2 வழி இருக்கிறது, 2 தலைவர்கள் இருக்கிறார்கள், 2 விஷயங்கள் இருக்கிறது என்பதை கிறிஸ்தவம் இன்றைக்கு அதிகமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிரி இருக்கிறான், எதிரி எப்படி வருவான், அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, இவைகளை எல்லாம் நிச்சயமாய் ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எதிரியை மேற்கொள்ள முடியாது. எனவே பிசாசு தேவனுடைய ஊடகத்திலேயே அவன் ஊடுருவல் செய்கிறான் என்பதையும் கடந்த நாட்களில் அநேக காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்தோம். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால், இந்த பிசாசுடைய தந்திரங்கள் தேவன் ஜனம் எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய காரியம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய ஊடுருவல் இருக்கும். ஆனால் இதை திருச்சபைகள் அறிய முற்படுவதில்லை. திருச்சபை தலைவர்களும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. ஒரே ஒரு ஒன்வே, ஒத்த ரூட்ல போவார்கள். என்ன இன்றைய பரவலாக என்ன ரூட், என்ன டீச்சிங் என்றால், கவலையை குறித்தும் கண்ணீரை குறித்தும் பிரச்சனைகளை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் தான் இன்றைய கவனமும் இன்றைய போதனையும் மோஸ்ட்லி அநேகமாய் அதைத்தான் சார்ந்திருக்கிறது. அப்ப ஜனங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகர்வுக்கு அவர்களுக்கு தெரியாது. குறிப்பாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக அடிமையிலாயிருந்தார்கள். அடிமையிலும் அடிமை, கொத்தடிமைகள்.
இப்பொழுது தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசையை பயிற்சிவித்து எகிப்திலே 40 வருடமும் வனாந்திரத்திலே 40 வருடமும் ஆக 80 வருடங்கள் நல்ல பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு தலைவனாக, தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவனாக எகிப்துக்கு தேவன் இந்த மோசையை அனுப்புகிறார். மோசையின் ஊடாக எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை கொடுப்பதற்காக அவர் பிரியப்பட்டார், விரும்பினார். இந்த யாத்ராகமம் என்பது அது சரியான யாத்ராகமம் என்பது அது தமிழ் இல்லை. நீங்கள் நிறைய விஷயத்த என்னுடைய ஸ்டடியில கற்றுக்கொள்கிறீர்கள். ஆராதனை என்பது தமிழ் இல்லை, ஞானசானம் என்பது தமிழ் இல்லை, தேவன் என்பது தமிழ் இல்லை, அது தமிழ் மொழிகள் இல்லை. கிருபை என்பது தமிழ் மொழி அல்ல. அதுபோல யாத்திராகமம், யாத்திரை என்பதும் தமிழ் இல்லை. கவனிங்க, இந்த யாத்திரைக்கு சரியான தமிழ் பயணம். அதுதான் கத்தோலிக்க பைபிளில விடுதலை பயணம் என்று கத்தோலிக்க பைபிள் சில தமிழ் மொழிகள் சரியாய் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பைபிள் தமிழ் மொழியில கிட்டத்தட்ட தமிழ் அதாவது சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட 30-35% இங்கே சமஸ்கிருதம் கலக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, ஏதோ எப்படி போனாலும் இப்பொழுது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் மீட்படைய வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எனவே தேவன் ஒரு தலைவனை ஆயத்தப்படுத்தி அங்கே எகிப்துக்கு அனுப்புகிறார். இந்த மோசே நம்முடைய பிதாக்களுடைய தேவன் நம்மை விடுதலையாக்கவும் நமக்கென்று ஒரு சொந்த தேசத்தை கொடுக்கவும் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு அழைப்புதலை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவித்தலை இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது பார்வோனுக்குத்தான் இவர்கள் அடிமையா இருக்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் கோபம் கொண்டு இவர்களுக்கு விடுதலை கொடுக்க கூடாது, அடிமையாய் கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் அடிமையா இருக்க வேண்டும் என்பதை அவன் கருத்தில் கொண்டு இன்னும் வேலை பளுவை கூட்டுகிறான். அந்த வேலை பளுவை கூட்டுகின்ற பொழுது அவன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இவர்கள் தேவனை ஆராதிக்கணும், தேவனை தேடணும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை மறந்து போவார்கள். எல்லா கவனமும் எல்லா சிந்தையும் அவர்களுக்கு வேலையிலேயே இருக்கும் என்பது அவனுடைய ஒரு பெரிய பிளான், ஒரு திட்டம். இது அங்கே எழுதப்பட்டிருக்கிற யாத்ராகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், வாசித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அங்கே அவன் இன்னும் வேலை பளுவை கூட்டுகிறான். அவன் வேலை பளுவை கூட்டுகின்ற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மூப்பர்கள், தலைவர்கள், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மோசே, நீ எங்களை கெடுக்கவா இங்கே வந்தாய்? ஏதோ ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி கூப்பிடுகிறாய், எங்களுக்கு இன்னும் அடி மேல அடி விழுது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம், இதை நாங்கள் சகிக்க முடியாமல் இருக்கிறோம், நீ 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 இப்படி செய்யாத என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நடந்தது? கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன நடந்தது? பிசாசுடைய அழுத்தம், அதாவது பார்வோனுடைய அழுத்தம் அவரை அழித்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் தேவனை சிந்திப்பதோ பாலுந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சிந்திப்பதோ அவர்களுக்கு ஒரு தேவையற்ற விடயமாய் தெரிகிறது, தேவையற்ற விஷயமாய் தெரிகிறது. உடனே அதை பற்றி அவளுக்கு சிந்தனையே கிடையாது, அதை பற்றி தேவையும் இல்லை. அவள் சாப்பிடணும், படுக்கணும், அவ்வளவுதான் அவளுடைய வாழ்க்கை, அதுதான். அதேபோல சாப்பாட்டை பற்றியும் தங்களுடைய அந்த அந்த பொருளாதார பிரச்சனையை பற்றியும் தங்களுடைய கவலை, இப்பொழுது கஷ்டம் கூடிவிட்டது, பார்வோன் கஷ்டத்தை கூட்டுகிறான், கூடிவிட்டது, இதிலே தான் அவர்களுடைய சிந்தனை அங்கே போகிறது. சரி, இதிலிருந்து நாம் என்னத்தை இந்த சமகாலத்திலே கற்றுக்கொள்கிறோம்?
என்றால், இதிலிருந்து என்ன விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லது அறிந்து கொள்கிறோம் என்றால், இன்றைக்கும் அதே சேம் திங், அதே சமமான ஒரு காரியத்திலே தான் இன்றைக்கும் பிசாசு, எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அடிமைப்படுத்தினானோ அதுபோல இன்றைக்கும் சமகாலத்திலே பிசாசு எங்களை அறியாமலே பிசாசு அடிமைப்படுத்தி இருக்கிறான். நாங்களும் அடிமைகளாயிருக்கிறோம். ஆனால் தேவ ஜனங்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடிமைகளாயிருக்கிறோம். அப்ப அந்த அடிமைப்படுத்துறதுக்கான உபாயம் என்ன? அவருடைய தந்திரம் என்ன? கவலை, கஷ்டம், வேலை, பொருளாதாரம், இதை போட்டு அவன் மக்களை அடைத்து வைத்திருக்கிறான். இதற்காகவே தங்களுடைய வேலையாட்களை பிசாசு இன்றைக்கு பயன்படுத்துகிறான். ஆனா அதை மக்கள் அறிவதில்லை, மக்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. காரணம், வேதத்தை அறிகின்ற அறிவில் வளரவில்லை. உள்ளான மனிதன் அவன் பலம் அடையவில்லை. ஆகவே இப்ப மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, ஏனைய மக்களை விட்டு விடுங்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்களை விட்டு விடுங்கள். அப்ப இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு தேவை என்ன? கஷ்டம், கவலை, வியாதி, பொருளாதாரம், இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கேற்ற போதனை வந்தால் அவர்கள் உடனே அதை கேட்ச் பண்ணுகிறார்கள், பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்ப அதுக்கு மேல் அவர்களுக்கு போவதற்கு தெரியவில்லை. ஆனால் மேலான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? விடுதலை, மீட்பு, அதன் பின்பு இளைப்பாறுதல். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற சொந்த தேசமாகிய கானான் தேசம். ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போக விடாதபடிக்கு சாத்தான், முதலாவது பார்வோன் எவ்வளவு பிரச்சனையை பண்ணினான். மல்லு கட்டி கஷ்டப்பட்டு 10 விதமான அற்புதங்களை, அடையாளங்களை எகிப்திலே செய்து மிக கடினமான ஒரு பாதையின் வழியாக இப்பொழுது இவர்கள் விடுதலையை, இவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள், விடுதலை பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். எகிப்தை விட்டு ஓடி போக கடைசி கட்டம் வந்து விட்டது. ஓகே, ரைட். இப்பொழுது ஓடி வருகிறார்கள். சந்தோஷம் கிடைத்ததா? இல்லை. செங்கடல் சரி, செங்கடலையும் ஆண்டவர் கடக்க பண்ணினார். ஓகே, முடிந்ததா கதை? இல்ல, தொடர்கிறது. என்ன? வனாந்தர பயணம். என்ன வனாந்தரத்துல? தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை, கீரை இல்லை, வெள்ளை பூண்டு இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை. தொடர்கிறது. தொடர்ந்து வந்த பயணம் என்ன நடக்கிறது? யோசித்து பாருங்கள். எகிப்துக்கு போக வேண்டும். அதனுடைய தலைவர்கள் அவர்கள், ஐயோ, இந்த பாதையில் எங்களுக்கு நடக்க முடியாது, இந்த வழிகளில் செல்ல முடியாது. எனவே மோசேக்கு கல்லறிகிறார்கள், மோசையை நிராகரிக்கிறார்கள். மோசையை நிராகரிக்கின்ற பொழுது தேவனை நிராகரிக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், இச்சிக்கிறார்கள். என இது இவ்வளவுத்துக்கும் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். அதுபோலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்திலே அடிமையாய் இருந்தவர்கள் கிறிஸ்துக்குள்ள வந்தும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி இன்றைக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே ஆளுகை செய்கிறது. இதை அறியாமல் தவிக்கிறார்கள். இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் சரியான மீட்பு இல்லை. ஏனால் இன்னும் கஷ்டம், இன்னும் வியாதி, இன்னும் துன்பம், இன்னும் பொருளாதாரம், இதே தான் சார்ந்து அதுக்கு மேல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை மறக்கடிப்பதற்காக சத்துரு செய்கிற இது மிகப்பெரிய ஊடுருவல் என்பதை அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே the revelation, the spiritual revelation, அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சும்மா கண்டதை சொல்ற வெளிப்பாடு இல்ல. the word of God, ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து ரெவலேஷன். இதுதான் தேவன் வெளிப்படுத்துகிற உண்மையான வெளிப்பாடு. இது நீங்கள் எந்த பைபிள் காலத்துல போய் கற்றுக்கொள்ள போறீங்க? இது நீங்கள் எந்த சிலபஸ் நீங்க முடிக்க போறீங்க? எதை படித்து நீங்கள் பட்டம் பெற்றிருக்கிறீங்க? இதெல்லாம் படித்து பட்டம் பெறுகிறதல்ல. அவ்வப்போது தேவன் நமக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாடு தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம் என்னும் தலைப்பில்
கிடைக்கின்ற வேத பொக்கிஷம். பிரியமானவர்களே, கேக்குதா? எல்லாருக்கும்? எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? ஆமென் ஒரு பிரைஸ் பாஸ்டர். சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 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 Hallelujah. ஓகே, ஓகே. யூஸ்ஃபுல்லா இருக்கா? பயனுள்ளதா இருக்கா? அல்லது போர் அடிக்குதா? ஆமென். ரைட், ஓகே. தொடர்ந்து கவனிப்போம். அன்றைக்கு எகிப்துல அந்த ஆதி பிதாக்களை எப்படி பிசாசு வஞ்சித்தானோ அதை விட மேலாக இந்த கடைசி நாட்களில் பிசாசு வஞ்சிக்கிறார். கவனிங்கள். தேவன் டைரக்ட்லி அவருடைய லீடர்ஷிப் நிராகரித்தார்கள். மோசையின் ஊடாக அவர் லீட் பண்ணி கொண்டு போறாரு. எல்லாரும் என்ன செய்யறான்? எகிப்துக்கு போறோம். ஐயோ, எங்களுக்கு இறைச்சி இல்ல, எங்களுக்கு கீரை இல்ல, தண்ணி இல்ல. ஆண்டவருடைய அற்புதங்களை அவ்வளவு கண்ணார கண்டும் காதார கேட்டும் எப்படி மறுதளித்தார்கள் பார்த்தீர்களா? இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கடந்த 40 வருஷமாக இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். நான் ஜெபமணி ஊமை பேசியிருக்கிறார்கள், சப்பானி நடந்திருக்கிறார்கள், பிசாசு ஓடி இருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது, மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னூடாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இன்னும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் மறந்து விட்டால் ஓகே, அதை பற்றி அவசியம் இல்லை, இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் அது அதை விட மேலானது வார்த்தையில் வருகின்ற வெளிப்பாடு, வார்த்தையில் கிடைக்கின்ற சத்தியத்தை கிடைக்கின்ற மகிழ்ச்சி. ஆனால் அந்த அற்புதம் பெற்றவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்கள் தெரியுமா? அநேகர் இல்ல. ஒரு நாள் இலங்கையில இருக்கின்றதான வற்றாப்பளை என்கின்ற ஒரு பகுதியில ஒரு 3 நாள் சுவிசேஷ கூட்டம் நான் நடத்தினேன். அப்படி நடத்துகின்ற பொழுது கிட்டத்தட்ட 54 பேர் சுகமானார்கள். 54 பேர் சுகமானார்கள். பிசாசு ஓடிச்சது. நிறைய அற்புதம் நடந்தது, கண் தெரிஞ்சது. இப்படியெல்லாம். ஆனால் அவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார்களா என்றால் இல்ல. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை சுகமாக்கினார். ஆனா வந்தது எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான் வந்தான். அவனும் மிஞ்சினானோ என்னவோ தெரியாது. இயேசு எத்தனை பேர் பின்பற்றினார்கள்? திரளான ஜனங்கள் பின்பற்ற பல ஆயிரங்கள் பின்பற்றினார்கள். ஆனா கிறிஸ்துவோடு நடந்தது எத்தனை பேர்? 12 பேர் மட்டும்தான். 12 பேர் மட்டும்தான். யூதாசு காட்டி கொடுத்தாலும் அவனும் பின்பற்றினான். ஆனா மற்றவங்க எங்க போனாங்க? இதைத்தான் யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? என்ன அவர்களுக்கு கடினமான உபதேசம்? அப்பம் சாப்பிட்டார்கள், சந்தோஷம். மீன் சாப்பிட்டார்கள், சந்தோஷம். பேய் ஓடிச்சது, சந்தோஷம். நோய் குணமாச்சு, சந்தோஷம். எல்லாம் சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை காட்டும் போது, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகின்ற கடினமான உபதேசம். அவ எதற்கையா இயேசுவை பின்பற்றுகிறார்கள்? இன்றைய கிறிஸ்தவர்கள் எதற்கையா இயேசுவை பின்பற்றுகிறார்கள்? ஒரு கடினமான உபதேசம். ஆண்டவர் கடினமான உபதேசம் என்னங்க ஒன்றும் கிடையாது. உண்மையான உபதேசம், நித்தியத்திற்கான உபதேசம், உண்மையான சத்தியம். அதை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, யாருக்கு விருப்பம் இல்லை. இப்ப இதெல்லாம் பாருங்க, 1000, 10,000, 15,000 இருக்கிற சபையில என்ன கொண்டு போய் விட்டா நான் எவ்வளவு சத்தியம் சொல்லுவேன். ஆனா என்ன விடுவார்களா? விட மாட்டார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கவலையா, கண்ணீரா, பொருளாதார பிரச்சனையா, அங்கேயா இங்கேயா, இதுதான் ஊழியம். இதைத்தான் எகிப்துல பிசாசு பார்வோன் செய்த வேலை, வனாந்தரத்துல சாத்தான் செய்த வேலை. கடைசியா கானானுக்குள்ள யார் போனது? சொல்லுங்க. கானானுக்குள்ள யார் போனது? எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் போன.
எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? காலேப்பு யோசேபாவும். அதான், அவ்வளவுதான். அப்ப இன்றைய கிறிஸ்தவம் இருக்கே, ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில உள்வாங்கப்பட்டிருக்கே, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்களே, எத்தனை பேர் ஐயா நித்திய ராஜ்யத்துக்கு போகிறார்கள்? ப்ளீஸ் ஆன்சர். தயவு செய்து சொல்லுங்க. சொல்லுங்க. சிலர். அப்ப கூட்டம் கூட்டத்துக்கு பின்னால நீங்க போவீங்களா? கூட்டத்துக்கு பின்னால நீங்க பயணிக்க முடியுமா? கூட்டத்துல என்ன இருக்கு? வந்த கூட்டம் வந்தாங்க. லட்சக்கணக்கில் வந்தார்கள். எகிப்துல இருந்து 6 லட்சம் பேர் வந்தார்கள். போனது எத்தனை பேர்? 2 பேர். இப்ப இயேசுவை பின்பற்றினார்கள். எத்தனை ஆயிரம் பேர் பின்பற்றினார்கள்? இயேசுவோட கடைசி வரைக்கும் இருந்தது எத்தனை பேர்? அப்ப இன்றைக்கும் கிறிஸ்தவம் என்று சபை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற இவ்வளவு திரளான மக்கள் மத்தியில எத்தனை பேர் ஐயா நித்திய ஜீவனுக்கு போகிறார்கள்? யோசித்து பாருங்கள். இங்கேதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிசாசுடைய ஊடுருவலை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் தடைகளை தாண்ட முடியும். பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் அந்த தந்திரத்திலிருந்து எங்களை தப்ப முடியும். ஆனால் பிசாசு யாரு? தேவன் யாரு? உண்மையான தீர்க்கதரிசி யாரு? கள்ள தீர்க்கதரிசி யாரு? உண்மையான போதகர் யாரு? கள்ள போதகர் யாரு? உண்மையான இயேசு கிறிஸ்து யாரு? கள்ள அந்தி கிறிஸ்து யாரு? தெரியுமா? மக்களுக்கு தெரிவிக்கப்படுதா? அறிகிறார்களா? அதுதான் தேவனை அறிகின்ற அறிவு. முதலாவது நான் வாசித்த அந்த வேத பகுதி ஞாபகம் இருக்கா? என்ன வேத பகுதி? இன்றைய வாசித்த முதலாவது வேத பகுதி என்ன வாசித்தோம்? 2 பேதுரு 3:18. 2 பேரு 3:18. என்ன வாசிச்சீங்க? வாசிங்க திரும்ப. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப அவரை அறிகின்ற அறிவிலே வளர்ந்தாதான் நீங்க இதை கற்றுக்கொள்ள முடியும். சும்மா பைபிளை வச்சுட்டு நாம ஆசைக்கு நம்முடைய இச்சைக்கு வசனத்தை எடுத்து ஜெபம் பண்றதில் இல்ல. ஜெபிக்கிற கூட இன்னைக்கு சரியா தவறா ஜெபிக்கிறார்கள். என்ன பழகி விட்டார்கள். நான் கடந்த நாட்களை சொன்னது போல ஒரு அம்மா ஜெபித்தார்கள். எனக்கு கவலையா இருந்தது. ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையே, பாவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே. நான் ஒரு ஜூம் பிரேயர் ஒன்று நடந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் நடத்துறாரு. இப்ப என்னையும் இடைக்கிட கூப்பிடுவார், வாங்க அப்படின்னு சொல்லி. அது பகல் நேரங்களில போன அந்த அம்மா ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல பிசாசுடைய தலையில 10 மடங்கு அக்கினியை நான் பாதத்துக்கு அனுப்ப. ஜெபமா இது அளப்ப வேண்டாம். என்ன தப்பு தவறா தெரிய மாட்டேன்டுது. சாஞ்சி கூட ஒரு பாடல் பாடினாங்க. நான் அந்த பாட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பாடுறாங்க, கேட்க நல்லா தான் இருக்கு. வேதத்தின்படி இந்த பாட்டு சரியாண்டா? ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லவா வேண்டாம்? ஹலோ, சொன்னது புரிஞ்சதா? சொல்லுங்க. அது என்ன, எதனால அது சொல்லுங்களேன். அதுதான் விழிப்பு தேவை. அதுதான் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஒரு பாட்டு பாடினால் என்ன, ஒரு பிரசங்கம் கேட்டால் என்ன, ஒரு ஜெபம் பண்ணினால் என்ன, சட்ட திட்டங்கள் உட்பட்டு இருக்கணும். எந்த சட்டம்? வாசித்தம் தானே. என்ன சட்டம்? எங்க இருக்கு சட்டம்? கடந்த நாட்கள் எங்க இருக்கு? இல்ல, எந்த வசனத்தை கோட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் திறமசாலிகள், உங்களுக்கு தெரியும். நீங்க கற்றுக்கொண்டு சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆமேன். ஏன்னா நீங்க எல்லாம் இப்ப தேவகுமார் பிரதர், சாந்தி சிஸ்டர்லாம் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட், இப்பவும் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. என்னட்ட கற்றுக்கிறாங்க பாருங்க. உடனே சொல்லுவாங்க. பாத்தீங்களா?
ஏன்? கற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். டெய்லி அவர்கள் என்னிடத்துல கற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற. இப்ப பாருங்க, உடனே சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன சட்டம்? மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்ப நாம ஜெபம் பண்ணினாலும் வேத வசனத்தின்படி ஜெபம் பண்ணாவிட்டால் நாட் அக்செப்ட், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பிரசங்கம் பண்ணினாலும், ஊழியம் செய்தாலும், ஆராதனை செய்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், அல்லது தசமாகம் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் சட்டத்தின்படி, the biblical rules and regulation, இந்த சட்ட திட்டத்தின்படி எதை செய்யாது போனாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய அரசாங்கம் இருக்கிறது, அவருடைய ஆட்சி இருக்கிறது, அவருடைய மாட்சி இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது. அவருக்கென்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. உலக பிரகாரமான அரசாங்கம் எவ்வளவு சட்டத்திட்டம் போடுகிறது, உலகத்துல எவ்வளவு சட்டம் இருக்கிறது. அப்ப உலக அரசியலில இவ்வளவு சட்டம் இருந்தால், உலக அரசாங்கத்துல, உலக நாடுகளில இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தால், பரலோக அரசாங்கத்துல, பரலோக ஆட்சியில சட்டத்திட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இஷ்டப்படி ஓட முடியுமா? நம்ம இஷ்டப்படி நடக்க முடியுமா? நாம இஷ்டப்படி நினைக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? அதை இந்த உலகத்திற்கு சட்டத்தை விட மிகவும் மிகவும் ஒரு 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 என்னது மிகவும் முக்கியமான சட்டத்திட்டங்கள் இருக்கிற. யோசித்து பாருங்க. அக்கினியை கொட்டுகிறேன், பாதாளத்துக்கு அனுப்புறேன்னு ஜெபிக்க முடியுமா? பாதாளத்துக்கு நாம அனுப்ப முடியுமா? பாதாளத்துக்கு அனுப்புற ஒரு டைம் இருக்கு, அது அவர் தான் செய்வாரு. இன்னைக்கு ஒரு அசுத்தாவி ஒருத்தனை விட்டு வெளியே போனா எங்க நிக்குது? யாரும் சொல்ல முடியுமா? இப்ப ஒரு சபைக்கு ஒரு பிசாசு பிடியில இருந்த ஒரு சகோதரனோ சௌரியம் வந்திருக்கா வைத்துக் கொள்வோமே. இப்ப நாம ஜெபம் பண்ணினோம், ரைட், அந்த பிசாசு போயிட்டுது. இப்ப இந்த பிசாசு போன பிசாசு எங்க? நீங்க பாஸ்டர் பாதாளத்துக்கு அனுப்பினா அந்த பிசாசு திரும்ப வராது. கவனிங்க, பாதாளத்துக்கு பாஸ்டர் அனுப்ப முடியுமா? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க, சிந்திச்சு சொல்லுங்க. முடியாது, அது முடியாது. அப்ப போன பேய் எங்க போச்சுது? போன பேய் எங்க போச்சுது? அது வனாந்திரத்தில் வனாந்திரத்துல எந்த காட்டுல? காஷ்மீர் காட்டுலையா அல்லது கதிர்காம காட்டுலையா? எந்த காட்டுல அலைஞ்சு தெரியும்? எந்த காட்டுல விட்டீங்க நீங்க அந்த ஆவியை பிடிச்சி கொண்டு போய்? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரியுது. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப பாதாளத்துக்கு எங்க அனுப்புனீங்க நீங்க? இது பொய் தானே, இது சரியில்லை தானே இந்த ஜெபம்? உங்களுக்கு புரியுதா? ஹலோ, கேக்குதா? அப்ப இது தவறான ஜெபம் என்று உங்களுக்கு விளங்குதா? விளங்குது. எங்க ஐயா நம்ம பாதாளத்துக்கு அனுப்ப முடியும்? பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணி கவலைக்காக ஜெபம் பண்ணிடும், திரும்பியும் கவலை வருது. ஒரு பிரச்சனைக்காக திரும்பியும் பிரச்சனை வருது. அது ஜெபம் கேட்டு இருந்தா நமக்கு திருப்பி திருப்பி வருமா? சொல்லுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜெபம் கேட்கப்பட்டிருந்தா திருப்பி திருப்பி வராது. அந்நாள் ஜெபித்தால் துக்கம் நீங்கினது. எலியா ஜெபம் பண்ணினார், ஜெபம் கேட்கப்பட்டு மழை நிப்பாட்டப்பட்டது, மழை பெய்தது. வரலாறு சொல்லுகிறது. யோசுவா ஜெபம் பண்ணார், சூரியன் அஸ்தமித்தது. யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அக்கினி கொட்டுன்றோம், இங்க அக்கினி வாங்க, அக்கினியை நிரப்பும், அக்கினியால் நிரப்புங்கிறோம். இப்ப இந்த சகோதரி படித்த பாட்டுல இருந்து நான் கொஞ்சம் அந்த பாட்டை கொஞ்சம் முதல் கேட்டதுல சொல்றேன். ரத்தத்துல நரம்புல எல்லாம் அபிஷேகம் பாயுதுன்னு சிஸ்டர் பாடினாங்க. யாரோ பாடினாங்க, பாவம், அது நல்லா இருக்குன்னு இவங்களும் பாடுறாங்க. ரத்தத்துல நாளத்துல எல்லாம் அபிஷேகம் எப்படி? அபிஷேகம் என்றால் என்ன முதல்? இதுதான் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒருத்தர் பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பெரிவாரங்கள் எனக்கு தந்தீர்,
சூப்பரா போ அந்த பாட்டு. ஆறானில அனல் பறக்குது. தெரிந்தவர்கள் சொன்னாலும் பழகின பழக்க தோஷம் அவங்க விடுற மாதிரி தெரியல. இரு பரிவாரங்கள் என்பது 2 ஃபேமிலியை குறிக்குது. 2 ஃபேமிலியை குறிக்குது. 2 குடும்பத்தை குறிக்குது. ஒரு பாஸ்டர் இதை பற்றி விமர்சனம் பண்ணினார். அவர் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், நல்ல வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒருவர். ஆனா அவர் இதை விமர்சனம் பண்ணும்போது நான் அதை ஏற்றுக்கொள்ளல. இல்ல அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ளல. திரும்ப நான் ஆய்வு செய்து பார்த்தேன். அவர் சொல்றது சரியா அல்லது பிழையா என்று பார்த்தபோது அவர் சொன்னது சரி. 2 ஃபேமிலி தான் குறிப்பிடுகிறது. அப்ப நீங்க ஒண்ணுமே வெறுங்கையா போனீங்க, 2 மனைவி 2 புருஷனோட வந்தீங்களா? சொல்லுங்க. ஒரு அர்த்தம் திருத்தம் தெரியாம போய் கொண்டிருக்கோம். நீங்க என்ன கல்லறிந்து கொண்டாலும் பரவாயில்ல, நான் உள்ளதை சொல்லித்தாரேன். இயேசுவுக்கே கல்லறி விழுந்தது, அப்போஸ்தலருக்கு கல்லறி விழுந்தது. பழகி கொண்டோம் என்பதற்காக பாருங்க, வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்க வேணாம்னு சொல்றாங்க. உண்மையான ஆய்வு. ஆனா உங்களுக்கு கோபம் வரும். வெறும் வயிற்றுல நீங்க டீ காஃபி குடிக்க கூடாது. இப்ப சொன்னா கோபம் வருமா வராதா உங்களுக்கு? ஏன்னா பழகிட்டீங்க. இவ்வளவு நாள் குடிச்ச எங்களுக்கு ஒன்றாக இருந்தால் என்ன லூசுத்தனமா பேசுறான், லூசுத்தனமா கலைக்கிறான்னு நினைப்பீங்க. கவனிக்கிறீங்களா? ஆனா உண்மையா குடிக்க கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஆனா வெறும் வயிற்றுல டீ குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். பழகிட்டோம். அது சரியான உண்மை இல்லை. அதுபோல பாடல்கள் எல்லாம் பாடுறோம்னா அந்த பாட்டு சரியா பிழையான்னு சிந்திக்கிறீங்களா? இல்ல. இப்ப எங்க சபையில ஒரு தம்பி பாட்டு படிச்சு கொண்டிருந்தார். என்ன எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவாச்சு. அப்படியா? அப்படியா? கொஞ்சம் சொல்லுங்க. தெரிந்தவர்கள் சொல்லுங்க அத. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் தாய் தசைகள் தரிசனம் உருவானதே. தொடர்ந்து பாடுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தொடர்ந்து பாடுங்க 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 சிஸ்டர், சாந்தி சிஸ்டர். அதுக்கப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் தெரியலையா? சரி. அதுல ஏதோ நான் எல்லா பாட்டையும் நான் கேட்கறது இல்ல. சில பாடல்கள் நல்ல அருமையான பாடல்கள் இருக்கு. அதுதான் நான் பாடுவேன். நானும் பாடுவேன், நல்லா வொர்ஷிப் பண்ணுவேன். நீங்க என்ன விட்டீங்கன்னா 3 மணி நேரம் நான் இறங்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் நல்லா துதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். இப்போ நான் தனி ஜெபம். என்ன சிஸ்டர்? ஒரு நாளைக்கு ஒரு மணித்தல் நீங்க அதை வொர்ஷிப் பண்ணுங்க. அப்படியா? சரி, ஒரு மணி நேரம் வொர்ஷிப் பண்ணுவோமா? ரைட், வெரி குட். சரி, ஒரு நாளைக்கு செய்வோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கவனி. இப்ப இந்த பாடல்கள் கூட இப்ப இதுல எனக்கு அந்த முழுசா இந்த சிஸ்டர் பாடினாதான் தெரியும். அதுல அதாவது ஊழியத்துக்காகவே வாழ்றோம்னு அந்த ஒரு வார்த்தை வருது. இப்ப இந்த சிஸ்டர் இந்த எப்படிப்பா நன்றி சொல்வேன்ற பாட்டுல நான் ஊழியத்துக்காகத்தான் வாழ்றேன்னு அந்த பாட்டுல வருது. ஆனா உண்மையா இது பாடுகிற அனைவரும் ஊழியத்துக்காக வாழ்றீங்களா? சொல்லுங்க. ஊழியத்துக்காக வாழ்றாங்களா? ஒழுங்கா சபைக்கு வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா கர்த்தருக்காக வாழ்றதே கஷ்டமா இருக்கு. ஊழியம் எங்க போய் செய்யறது? ஊழியத்துக்காக வாழ்றேன்னு சொல்லி எல்லா விசுவாசியும் படிக்குது. அத எல்லா விசுவாசியும் பாடுது. ஆனா ஒழுங்கா சபைக்கு வருகிறதா? ஒழுங்கா ஜெபம் பண்ணுகிறதா? ஒழுங்கா வேதம் வாசிக்கிறதா? ஒழுங்கா வேதத்தின்படி நடக்கிறதா? அதுக்கு பிறகுதான் ஊழியம். அப்ப ஏதோ வாயில வந்ததெல்லாம் படிச்சுட்டு போறதா? அதெல்லாம் கர்த்தர் கேட்பார்னு நினைக்கிறீங்களா? சரியான தவறு. நம்ம பயணிக்கிற பாதை தவறு. சட்டத்தின்படி போகணும். நல்ல பாடல்கள் இருக்கு, இல்லை என்று சொல்லல. நல்ல பாடல்கள் இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியாது.
எல்லாம் கலந்துருச்சு. ஊடுருவல். நல்ல போதனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஊடுருவல் வந்திருக்கு. சரி, வாசிப்போம். 1 யோவான் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் நிருபம். அது மிக தெளிவாக ஆவியானவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனா நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அதான் நாம இச்சைக்கேற்ற ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்றோம். நம்ம தேவை என்ன? பொருளாதாரம், அதை பற்றி வசனம் வரணும். நம்ம தேவை என்ன? துன்பம், துயரம், கவலை, அதற்கான வசனம் வரணும். அதோடு நிக்கிறோம். இல்ல, அதுக்கு மேல விஷயம் இருக்கு. பாலுந்தேன் ஓடுற காணான் இருக்கு. எகிப்து மட்டுமல்ல, வனாந்திர பயணம் மட்டும் இல்ல. அங்க நமக்கு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை போக விடக்கூடாதுதான் பிசாசு என்ன செய்யறான்? எங்களையும் தடுத்தான், ஆதி பிதாக்களையும் தடுத்தான். ஆனா அந்த நாட்டை தாண்டணும். 2 பேர் தாண்டினாங்க, காலேபும் யோசுவாவும். இன்னைக்கு நாம தடைகளை தாண்டி தேவன் வைத்திருக்க நித்திய ராஜ்யத்துக்கு போக எங்களால முடியுமா? அறிந்து கொண்டால் முடியும். வேதத்தை அறிகின்ற அறிவில வளர்ந்தால்தான் நமக்கு அது முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சரி, ஏன் இதை நீங்க கவனத்துல கொள்ற இல்ல இந்த வசனத்தை? இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்காது? ஏன் இந்த வசனம் உங்களுக்கு மனசுல வராது? ஏன் இந்த வசனம் ஜெபத்துல இந்த வசனத்தை சொல்ல மாட்டீங்க? சொல்றதுல எந்த வசனம்? நம்ம இச்சைக்கு ஏற்ற, நம்ம தேவைக்கு ஏற்ற, இறைச்சி வேணுமா இறைச்சிக்கு ஏற்ற ஜெபம், தண்ணி வேணுமா தண்ணிக்கு ஏற்ற ஜெபம், கீரை வேணுமா அல்லது வெள்ளரிக்காய் வேணுமா அல்லது வெள்ளைப்பூண்டு வேணுமா? இதுதான் நம்முடைய கூக்குரல், இதுதான் நம்முடைய கதறல். இதுதான் அவங்க செய்தாங்க, வனாந்தரத்துல செய்தாங்க. இதுதான் நம்முடைய கதறலா இருக்கு. இன்னைக்கு ஜெபமே அதுவா தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சோதிக்கிறீங்களா? சும்மா ஒரு பாட்டு படிச்சுட்டா போதும். என்ன நடக்குது? நானும் பாடுவேன். ஒரு ஜெபத்தை யாராவது சொல்லி கொடுத்த பாதாளத்துக்கு அனுப்புகிறோம், அக்கினியை கொட்டுகிறோம்னா அப்படி ஜெபிக்க வேண்டியதான். அது கேட்கப்படுதா? அது நியாயமா? அது சரியா? அது தேவனுக்கு சித்தமான ஜெபமா? ஏதாவது சிந்திக்கிறோமா? சரி, ஆரம்ப நிலையில உள்ள நமக்கு அது ஒன்றும் தெளிவு இருக்காது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு 5 வருஷம் நம்ம சபைக்கு வந்தோம், அது 5 வருஷம் நம்ம எடுத்துக்குவோமே. 5 வருஷம் நமக்கு ஒன்றும் தெரியாது வச்சுக்கொள்ளுமே. 6வது வருஷம் நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? என்ன சொல்றீங்க பிரதர், சிஸ்டர், பாஸ்டர்ஸ், என்ன சொல்றீங்க? தெரியணுமா சார்? என்ன தெரியணுமா தெரியக்கூடாதா? பேசுங்க, சொல்லுங்க. தெரியணும். அப்ப 50 வருஷமா அதே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்களா? அதே பாட்டு தான் பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுறோம் நமக்கு தெரிய வேண்டாமா? என்ன ஜெபம் பண்றோம் நமக்கு தெரிய வேண்டாமா? வேதத்துல சொல்லி கொடுத்தது என்ன நம்ம பார்க்க வேண்டாமா? இதுல ஊடுருவல் இருக்குன்னு தெரிய வேண்டாமா? வேதத்துக்குள்ள சபைக்குள்ள ஊடுருவல் இருக்கே. கோதுமை விதைக்கப்பட்ட இடத்துல களை விதைக்கப்பட்டிருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதேனிலே தேவன் சொன்ன இடத்துல பிசாசுடைய வார்த்தை இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதேனிலே இருந்தது தானே. நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும்போது இருக்க இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு இருக்க இல்லையா? புதிய ஏற்பாட்டுல இயேசு பிறந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்க இல்லையா பிசாசுடைய வார்த்தை? கள்ள தீர்க்கதரிசி இருக்க இல்லையா? அப்ப இன்றைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க? எப்படி நீங்க காண முடியும்? என்ன களைச்சு போனோம் போங்க. உங்க பிரசங்கத்தை என்ன கொட்டாவியும் வருது.
என்ன? ஹலோ, சீக்கிரம் முடியுங்கப்பான்னு சிக்னல் போடுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அம்மா, கர்த்தர் நல்லவர் ஐயா. உங்களோட எவ்வளவு பேசிட்டு இருக்காரு, எவ்வளவு அருமையான தெய்வம். என்ன எல்லாரும் விட உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு தெரியுமா? அதனாலதான் இந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க. இது சும்மா பிரைமரி ஸ்டடி கிடையாது, அட்வான்ஸ் லெவல், உயர்கல்வி. ஆமென், ஆமென். இப்ப நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த 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 பிரைமரி தான் சொல்லுவாங்க. கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, துன்பமா, துயரமா, கவலைப்படாத, இந்த அருக்கு வசனம் அந்த அருக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பிசாசுடைய ஊடுருவலை எப்படி நாம் தடுக்க முடியும்? நாம ஒரு போர் வீரன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நாமெல்லாம் யாரு? ஒரு போர் வீரன், வீராங்கனை. எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு போராட்டம் இருக்கு. கவனிங்க, போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லைன்னு போதிக்கிறாங்களே, நீங்க அதை கேட்டு ஆமேன் போடுறீங்களே. இயேசு என்ன சொன்னார்? உலகத்துல ஓத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ள முடியும்? வேத வார்த்தையில திடன் கொள்ளுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். பிசாசோட சேர்ந்து கொண்டு அவனோட கையை பிடிச்சு கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. ரைட், கடைசியா வாசித்து நிறைவு செய்வோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 1:4, 4வது அதிகாரத்தை கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென், ஆமென். 2வது வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாய் இருக்கிறது. அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திக்கிறிஸ்துவின் ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கான்? எங்க இருக்கிறது? எப்ப இருக்கிறது? எப்ப இருக்கிறது? இப்பொழுது. அப்ப இதை கண்டுபிடிக்க வேண்டாமா? சரி, இது முக்கியமான ஒரு பெரிய ஆழமான சத்தியம். 2வது வசனம், மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத. இதை குறித்து அடுத்த ஸ்டைல கவனிப்போம். இந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத ஆவி என்றால் என்ன, அறிக்கை பண்ணுகிற ஆவி என்றால் என்ன என்பதை அடுத்த ஸ்டடியில பார்ப்போம். ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். யாராவது சொல்ல, இந்த ஸ்டடியில யாராவது ஒரு ஃபீட்பேக் தர விரும்புறீங்களா? கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அதுதான் அதனுடைய அர்த்தம் என்ன? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். விஜய் பிரதர் இருக்கீங்களா? விஜய் பிரதர், பிரைஸ் தி லார்ட். நீங்க தொடர்ந்து 2 வருஷத்துக்கு மேலாக என்னுடைய ஸ்டடியில கலந்து கொள்றீங்க. ஆமே பாஸ்டர், ஆமே. சொல்லுங்க பாஸ்டர். இன்றைய ஸ்டடியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் தாங்க. இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டீங்க? என்ன ஓகேயா உங்களுக்கு? எப்படி இருக்கு? இந்த மக்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? என்னத்தை தெரிந்து கொள்கிறோம்? எதிர்த்து நிற்கணும், அவங்களுக்கு ஓடிப்போ. எப்படி விளங்கப்படுத்துறது தெரியும். பிசாசு யாரு? பிசாசை கண்டுபிடிக்கணும். ஓகே, டைம் ஆகுது. பாஸ்டர் ரொசான் பாஸ்டர், நீங்க பொறுப்படுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஸ்டடியில 1 யோவான் 4:2 விளக்கத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்டடியில 1 யோவான் 4 2வது அதிகார வசனத்துக்கு விளக்கத்தை பார்ப்போம்.